மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். நேற்று சட்டப்பேரவையை புறக்கணித்த நிலையில் இன்று பேச அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எழும்பி எந்த பிரச்சனையும் கேட்டாலும் அதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன். நீங்க பேசுறதுக்கு டைம் எவ்வளவு, எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில உங்களுக்கு தேவையான நேரமும் நான் தருவேன். நீங்க தாராளமா பேசலாம், இந்த அவையில பதிவு பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி அந்த நீங்க முதலமைச்சராக இருந்த 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க, உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளையும் தெரியும். அது இல்லாம நினைச்ச நேரத்துல நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்ல. அப்படி அதனால மூன்றாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. தொடர்ந்து நேற்று போலவே அதிமுகவினர் இன்றும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்த அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று சட்டப்பேரவையை புறக்கணித்த நிலையில் இன்று பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்துள்ள அதிமுகவினர் நேற்று சட்டப்பேரவையை புறக்கணித்த நிலையில் இன்று பேச அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அனைவரும் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவையில் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் திமுக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்துள்ள அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவை பரபரப்பாக காணப்படுகிறது. நேற்று சட்டப்பேரவையை புறக்கணித்த நிலையில் இன்று பேச அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மூன்றாவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியதும் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சட்டப்பேரவை தொடங்கியதுமே வினாக்கள் விடை நேரம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே அமளியில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சட்டப்பேரவை தொடங்கியதும் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று 2வது நாளாகவும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை தொடங்கியதுமே அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக
விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று இபிஎஸ் தற்பொழுது தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சபாநாயகர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்து போல முதலமைச்சராக இருந்தவர்களும் நீங்கள் தான், சட்டப்பேரவையில் மாண்பை மதித்து செயல்பட்டு சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதே போல உங்களுக்கான கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்கிறேன், ஆனால் வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெறும் பொழுது அதனை நடைபெற அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதே போல மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதிமுகவும் அதே போல எதிர்க்கட்சி தலைவரும் சட்டப்பேரவையில் முழக்கமிட்டு வருகிறார்கள். அதிமுகவை சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்வதற்கான திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டிருந்த நிலையில் கருப்பு சட்டை வருகிறார்கள். அல்லது அதிமுகவே சட்டப்பேரவையை புறக்கணித்து வெளியே வருவார்களா என்பது தொடர்பாக இப்பொழுது விவாதம் என்பது சட்டப்பேரவையில் நடந்து வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் சிபிஐ விசாரணை என்பது வழங்க வேண்டும், முதலமைச்சர் இதற்கான பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை வாக்கில் போராட்டம் நேற்றே சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு அதிமுகவினர் முயன்ற போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துவதற்காக அதிமுகவினர் நேரடியாக வந்த நிலையில் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் வாயிலேயே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அனைவரையுமே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி உள்ளே செல்லும்படி தெரிவித்திருந்தார்கள். அதே போல அவைக்கு உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சபாநாயகர் தெரிவிக்கப்பட்டிருந்தார். நேற்று முதலமைச்சர் கோரிக்கையை ஏற்று மீண்டும் அதிமுகவினர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அதிமுக உள்ளே வரலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அவையை புறக்கணித்து நேற்று வெளியே சென்றிருந்த நிலையில் இன்று 2வது நாளாகவும் கருப்பு சட்டை அணிந்து தற்பொழுது அதிமுகவினர் சட்டப்பேரவை வாயிலில் பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்துக்குமே முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போல கள்ளச்சாராயம், மது விற்பனை உள்ளிட்டவை அதிகரித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்காக முதலமைச்சர் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதற்கான முழு விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும், சிபிசிஐடி விசாரணைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்காக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் ஏற்கனவே பல்வேறு இடங்களில், அதாவது கள்ளக்குறிச்சி, பண்ருட்டி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த கள்ளச்சாராய விவகாரம் என்பது தலை தூக்கி இருந்த தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் நாட்டையே உலுக்கியிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனை நேற்று சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவதற்காக தனிநபர் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதிமுகவினர் தொடர்ச்சியாக முதலமைச்சர் இதிலிருந்து பதவி விலக வேண்டும், இதற்கு முதலமைச்சர் தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சட்டப்பேரவை வாயில் முன்பாகவே பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தை முன்வைத்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு தார்மீக பொறுப்பை ஏற்று பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அதிமுகவினர் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.